ராஸ்கல் காக்கி உடை அணிந்தவுடன் கருணையை கழற்றி போட்டு விட்டீர்களா? எண்ணெய் காணா தலையும் அழிக்கப்படாத முகமும் கொண்ட அந்த பரிதாபத்திற்குரிய இளைஞனை எதற்காக இப்படி நெய்ய புடைக்கிறீர்கள்? அவர் செய்த குற்றம் தான் என்ன? திருடினாரா, கொள்ளையடித்தாரா, பையெடுத்தல் செய்தாரா? பையெடுத்தல்னா என்னது புரியலையே. ஏய், பையனா பாக்கெட்டு, எடுத்தல்னா எடுக்கிறது பிக் பாக்கெட்டு. ஆங்கிலேயர்களை அகிம்சை வழியில் விரட்டினாரே அண்ணல் காந்தியடிகள், அவர் பிறந்த நாட்டில் அராஜகத்தை கையில் எடுக்கிறீர்கள். யோ, என்னையா பிரச்சனை? வாருங்கள் ஆய்வாளரே, அந்த இளைஞனின் கன்னத்தில் கண்டீர்களா உங்கள் காவலர்களின் காட்டுமிராண்டித்தனத்தை? இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். மனிதனை மனிதன் தாக்குவது மாண்பல்ல. சும்மாரு. யோ, என்னையா இது? தவறு வாத்தியார, தேவையில்ல அரசியல தலையிட்டுனுங்கிற. அப்பால ஐயாக்கு கோவம் வந்துச்சு, அவனை பொழக்கத்துக்கு பதிலாக உன்னே பொழுந்துருவா. என்னை அடித்தாலும் எலும்பெல்லாம் உடித்தாலும் அவர் கஞ்சேன் என்று முழங்கினாரே குணங்குடி மஸ்தான் சாஹிப், அவருடைய பாடல் வரிகளை கடன் வாங்கி இங்கு நான் கூறுகிறேன். உண்மை அறியாமல் ஓய மாட்டேன். ஏய் கண்ணே, நீ ஏன் சொல்லி தொலைடா, அந்தாலும் ஓய மாட்டான். எங்க பார்த்தாலும் பசி, பட்டினி, கொலை, கொள்ள. கழுத்துல இருக்க சைனா இருக்கிறான், கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்றான், பச்சை குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்றான், திறமை இருக்கவன் ரோட்ல நிக்கிறான், குறுக்கோளியில போறவன் கோடீஸ்வரன் ஆவறான். இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிகாரி லஞ்சம் கேட்கிறான், கொடுத்தா உண்மையா மூடி மறைக்கிறான். இதெல்லாம் துணிச்சலா தட்டி கேட்க முன்னாடி வந்தேன், ஆனா எனக்கு கிடைச்ச பேரு தீவிரவாதி. மன்னிக்க வேண்டும் நண்பா, தீவிரவாதி என்ற பதத்தை நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். கொள்கையில் தீவிரமாக இருப்பவன் தீவிரவாதி, அவன் தீயவன் அல்ல. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு என் கப்பம் கட்ட வேண்டும் என்று வெள்ளையர்களை எதிர்த்திட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதி தான். என் தாய் திரு நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் யார் என்று ஆங்கிலேயர்களை நடுநடுங்க வைத்த மாவீரன் பகத்சிங் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதி தான். இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து கப்பலோட்டி ஆங்கிலேயர்களால் 40 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையில் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதி தான். நீ சொன்ன குற்றங்கள் அனைத்தையும் தட்டி கேட்டிருக்க வேண்டியவர்கள் இவர்கள், ஆனால் நீ கேட்டிருக்கின்றாய். உன்னை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் நண்பா, பெருமைப்படுகிறேன். ஓடுற பஸ்ல குண்டு வைக்கிறது, ஓடுற ட்ரெயின்ல குண்டு வைக்கிறது, பறக்கிற பிளைட்ல குண்டு வைக்கிறது, இதெல்லாம் கரெக்ட்ங்கற? இல்லை, தவறு என்கிறேன். அது பயங்கரவாதம். வேரோடும் வேரடி மண்ணோடும் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட வேண்டியது. எல்லாத்துக்கும் பதில் கரெக்டா வச்சிருப்பியா? இங்க பார், நீ பேசாம வாய முடியும்போது அங்க உட்காந்துரு, இல்ல உன்னையும் அவனோட சேர்த்து வாங்குன்னு வாங்கிடுவேன். வாத்தியார, கொஞ்சம் அப்படிக்கா போ, ஐயாண்ட கொஞ்சம் பேச வேண்டியது. சார், அவன் அக்கீஸ்னி இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல, சந்தேகத்தில் தான் இட்டாந்துக்கிறோம். எதனா ஏடா கூட ஆச்சுன்னா பத்திரிகைக்காரனும் பப்ளிக்கும் நம்மளை கீன்னு கீசுவானு. வாத்தியார் சொல்றது என்னமோ நியாயமாக்குது. ஜோ, அதெல்லாம் சரியா, ஆனா அந்த பேசியே சாகடிக்கிறானே. நீ நாட்டுல பல அரசியல்வாதிங்க அத்தானே சார் பண்ணுகிறாங்க. சார், நீங்க உண்மையிலே சினிமா பட டைரக்டரா சார்? ஆமா, நானும் சினிமால நடிச்சு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகி எல்லா ஹீரோயும் ஓவர்டேக் பண்ணலான்னு ஆசைப்பட்டு வந்தேன் சார். பட் என் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு ஹீரோண்டா வாங்கி கூட யாரையும் ஓவர்டேக் பண்ணி போக. இப்பயும் ஒன்னும் கெட்டு போயிடலங்க. உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. தேங்க்யூ சார். தலைக்கு பின்னால ஒரு ஒளி ஓட்டம் தெரியுது. உங்க மண்டையோட கார் சார். சுமாரா என்னைய பாத்துட்டீங்கல்ல, உங்களை நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். இனிமே நீங்க ஹீரோ தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அங்க என்னடா பண்ணுத? ஓ, இடத்துல உட்கார்றா. என்னது, உங்க வீட்டு பொட்டனாய் விடிய விடிய கத்துதா? அது வேற விஷயத்துக்கு கத்துதுமா. அதுக்கு வெட்டி டாக்டர் பாரு. போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணுதா? பை போனா சார். ஏண்டா அவசரமா போன் பண்ணிட்டு இருக்க, சார் சோறிட்டு. என்னடா விஷயம்? ஒன்ன விட இந்த போலீஸ்காரர் என்ன டார்ச்சர் பண்றாரு சார். யாரையும் அவனை டார்ச்சர் பண்ணுது கேப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், விடாதீங்க. போக்குவரத்து காவலரே, என்ன இது அராஜகம்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கும் இந்த காவல் நிலையத்திற்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தமில்லை போல் தெரிகிறது. எதற்காக அவரை தாக்கப்பாகிறீர்கள்? யார் இவர்? ஹலோ, அத நான் கேக்குறேன். கேளுங்கள். எங்க நான் கேக்குறது? அதான் எல்லாத்தையும் நீயே கேக்குறியே. என்னையா கேஸ்? நான் எந்த தப்புமே பண்ணல சார். தம்பி தம்பி தம்பி, அழுகையை நிறுத்துங்கள். பெண் பிள்ளை அழுதால் பொன்னகை, ஆண் பிள்ளை அழுதால் அடுத்தவர்கள் செய்வார்கள் புன்னகை. அவர் செய்த கொடுமையை அரைவரையில் கூறுங்கள். ஹலோ, இந்த வரி கணக்கெல்லாம் நீ பேசாத. இவன் என்னையா பண்ணா? பைக் சாவியை 1 ஹவர் கொடுக்க மாட்டேங்கிறான் சார், புடிங்கி வச்சுட்டு. ஜோ, ஏன் பைக் சாவி புடிங்கி வச்சு கொடுக்கல? 1 ஹவரா ஊதுன்ற என்றால் ஊத மாட்டா சார். ஏனையா, இது ஒரு வழக்கா? தம்பி, ஏன் ஊத மறுக்கிறீர்கள்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றுதான் பெரியவர்கள் கூறியிருக்கிறார்களே ஒழிய ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று கூறவில்லையே. ஊதுங்கள்.
என்ன ஊதச் சொன்னால் ஓரக்கண்ணால் பார்க்கிறீர்கள்? இங்கு பாருங்கள். வெளியில் இருக்கும் காற்றை போதுமென்ற அளவிற்கு உள்ளிழுத்து நாபிக் கமலத்திலிருந்து நாசி விடுத்து வாய் வழியாக பலமாக வெளியேற்றுவதே ஊதுதல் எனப்படும். உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் சொல்லித் தருகிறேன். என்னை பாருங்கள். தெரியுதா பின்ன தெரியாது. அதான் கப்பு காவா நாத்த வீச. தம்பி, நாற்றம் குடலை புரட்டுகிறதே. எதற்காக இப்படி மது அருந்தி மாய்ந்து போகிறீர்கள்? வெண் சுருட்டு புகைத்து வீணாகிறீர்கள். என்ன சுருட்டு வெள்ளையா செஞ்சுக்காங்க? ஏய் சும்மா இருடா நரம்பா பெருசு சீரட்டு தெளிவுடா. மது ஈரலை கெடுக்கும், புகை நுரையீரலை கெடுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுவதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? எப்பா சாமி, தமிழ் புலவரே, உன்னை தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோம். தயவு செய்து தாங்கள் வெளியில் செல்லலாம். மன்னிக்க வேண்டும் ஆய்வாளரே. அழைத்து வந்தவரை அழைத்து வந்தவாறு அழைத்துச் சென்று விடுவதுதான் ஆதித்தமிழர் பண்பாடு. கிருபா! ஜோ, உன் பைக்கு கொண்ட பெட்ரோல் காசு தரையா? இந்த ஆளை எங்கிருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. புரியாத பாஷையில பேசியே கொல்றாயா? தமிழ் தாய்க்கு மகனாக பிறந்து தமிழ் அன்னை மடியிலே தவழ்ந்து தமிழ் படித்த தமிழ் மகனுக்கு தமிழ்நாட்டில் தமிழில் பேசினால் தலை குனிவார். தமிழ் அன்னையே, இவர்களை மன்னித்தருள்வாயாக. யாம் வருகிறோம். கொலை பண்ணா கூட இந்த ஸ்டேஷனுக்கு வராத. கால விரயம். விலகுங்கள். கம்னி வாயா. யோ, பைக் சேவை கொடுத்து அனுப்பியா? இந்த நன்றி சார். தமிழ் என்ன காப்பாத்திருச்சு. ஓய், நீ என்ன இங்க நிக்கிற? போய் உட்காரு. இல்ல சார், நான் என்ன ஏய், இன்னைக்கு எனக்கு காது கேட்காதுடா. போ. புலவும் பண்ண குழப்பத்துல போற இடமா மறந்து போச்சு. நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திற்காக ஊரே தூங்கினாலும் இவன் தூங்க மாட்டான்டி. நான் தூங்கினா என் குடும்பத்தை நீயா பாப்பா போமா. அங்க போறது இருக்கட்டும், நீ காசை வெட்டும். இந்தா ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க. நீ வேற கம்னுறா. ஏன்டா பாரு, இந்த சின்ன பையனுக்கு மனசு கூட உனக்கு இல்ல. முதல்ல வெட்டு, அப்பதான் உனக்கு கொட்டும். கொட்டும் கூட்டமா இருக்கு. வாங்கடி போய் என்னன்னு பார்க்கலாம். வாடி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன அடிக்கடி எல்லாரும் இந்த நேரத்துல வர ஆரம்பிச்சீங்க? நாங்க எப்ப வேணா வருவோம், எப்ப வேணா போவோம். நீங்க எப்ப வேணா வாங்க, எங்க வேணா போங்க. ஆனா எங்க கிட்ட கலெக்ஷன் எதுவும் இல்லையே. என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கிறீங்க? பியூட்டிஃபுல் யங் லேடியை பார்த்தாலே குஷி ஆயிடுவாரு. அதுல இன்னைக்கு வேற அவர் கல்யாண நாள், குஷி இல்லாம இருப்பாரா? ஓ அப்படியா? அப்புறம் என்ன சார குஷிப்படுத்துற மாதிரி சின்னதா ட்ரீட் கொடுத்துடலாம்ல. எப்படிக்கா? இந்த இருக்காங்கல்ல என்ன நாயனாரு, கச்சேரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தான். என்ன இழுக்க? ஆனா தட்சணை அந்த தூக்கி போட்டு மிதிச்சோம்னா தூத்துக்குடி விடுவாமா. எங்க வந்து தச்சனை கேக்க நீ என்ன நாயனக்காரு சுருக்கு பையில இருந்து பிபிய வெளிய எடுத்து ஊதுறது. ஐயா கோபறாருல. வாசிச்சா போச்சு. தவிழு தட்ட ரெடியா? எப்பவா ரெடி? நீங்க அவங்க எப்பவும் ஸ்டடி தான். வாசிடா. வாசிச்சா போச்சு. நம்மள பத்தி அவங்களுக்கு தெரியாது. சுதி சுத்தமா இருக்கு. அப்புறம் என்ன? இத பாரு. ஜோ, நிறுத்து. நீ வாசிக்கும் போது என்ன மகிடி சத்தம் கேக்குது? நீ உண்மையிலேயே நாதஸ்வரம் வாசிக்கிறோம் தானா? அது வந்துங்க. நிறுத்து, நானே சொல்லிக்கிறேன். அது ஒண்ணு இல்லங்க. ஒரிஜினலா பாம்பாட்டி வித்தைக்கு மகுடி வாசிக்கிறவன் தான் நானு. இந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பாம்பையும் பாம்பு பண்ணைக்கு அனுப்பிட்டாங்க. பொழப்பு நாரி போச்சு. இந்த ஒரு ஐட்டம் கிடைச்சது, இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நாதஸ்வரமா இருந்தானே மகுடியா இருந்தானே சத்தம் வருதா இல்லையா அதை சொல்லுங்க. என்ன நான் சொல்றது? சான்ஸ் இல்ல. அவரே சொல்லிட்டாரு இல்ல. தம்பி, அடிக்கு ஒரு தடவை இதே மாதிரி சொல்லிட்டு இருங்க, அப்பதான் பேமெண்ட் வாங்க. என்னது? இல்லங்க, இப்ப வாசிச்சதுக்கு பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் கிடைக்கும். முதுல 4 கிடைக்கும். என்ன வாசிக்கவா? வாசி, ஆனா பாம்பு வராம வாசி. வராது வராது. ஹலோ அண்ணே, தம்பி பேசுறேனே. சொல்லுப்பா. பொண்ணு எங்க இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? சென்னை கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல. கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் தானே? அங்க இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளுங்க தான். நான் பாத்துக்கிறேனே, கவலை விடுங்க. நானும் சென்னைக்குள்ள வந்துட்டேன். டோன்ட் வரி சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
லவ் பண்ணிட்டு ஓடி வந்தானே அந்த பையன் தானே? நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், வச்சிடறேன். ஐயோ ஏத்தே, சந்தேகப்படுறவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாரும் வெளியே அனுப்பிச்சுடியா? ஆட்டும் ஏன் போகணும்னு சொன்னல? ஆமா. ஐயா போக சொல்லாங்கல்ல? ஒரு நாள் பொழப்பு போச்சு. வாங்கடி போலாம். ஏய் உள்ள வா. ஏன் சார்? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் உள்ள வருவியா? வாடா சார் உள்ளெல்லாம் எதுக்கு வர? டேய் வாடானா வாடா உள்ள.